அப்பா. ஏய், உன் வாயால என்ன அப்பான்னு கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. ஞாபகத்துல வச்சுக்காத. அப்பா, நான் அப்படி என்னதான்ப்பா தப்பு பண்ணிட்டேன்? ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்கப்பா? ஏய், நீ என்ன சாதாரண தப்பாட பண்ணிருக்க? இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்ச பேரு புகழ் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியடா. அப்படி பண்ணதுக்கு உன் கையாலேயே என்ன கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கலாம்டா. உங்களை பத்தி பத்திரிகையில எழுதுனது சக்தி தானே தெரிஞ்சும் நான் ஏன் சொல்லலன்னா அதுக்கு காரணம் இருக்குப்பா. ஏய், என்னடா காரணம் சொல்ல போற? என்ன காரணம் சொல்ல போற? அவளா எழுதினாளா இல்ல அவளை யாராச்சும் எழுத சொன்னாங்களான்னு விசாரிச்சு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன்ப்பா. ஆனா என்னால சொல்ல முடியலப்பா. போதுண்டா, அவளுக்காக சப்ப கட்டு கட்டாத. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஊமையாட்டம் நின்னுகிட்டு இருந்தா ஏடா அப்பவே இதை எழுதுன நான் தான் சொல்லிருக்கலாம்ல. சொல்லலையே. அப்ப வேணும்னே தானே மறைக்க முயற்சி பண்ணிருக்கா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லப்பா. ஏய், இன்னொரு தடவை அவளை பத்தி சர்டிபிகேட் கொடுத்த வெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன்டா. முதல்ல இங்கிருந்து போடா. அப்பா, உங்க கோவம் தீர்ற வர என்ன அடிங்கப்பா. இல்ல இல்ல உங்க கையாலே என்ன கொண்டு போட்டுருங்க. ஆனா என்ன அப்பான்னு மட்டும் கூப்பிட வேண்டாம்னு சொல்லாதீங்கப்பா. அது என்னால தாங்க முடியலப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தைப்பா. ஏய், இனிமே நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடா ஆகும்? இந்த கேஸ்ல எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போதோ, எத்தனை வருஷம் என்ன ஜெயில வைக்க போறாங்களோ, இனிமே நான் உன்னை மன்னிச்ச என்ன மன்னிக்கல என்ன? ஏய், என் வாழ்க்கையவே நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா முடிச்சிட்டீங்களா? அப்பா, சரி. அப்பா, அப்பா, அப்பா. என்னப்பா அதெல்லாம்? தலைவரே, நீங்க தலைவர் பொறுப்புக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நீங்க மறுக்கவே கூடாது. தலைவரே, இதோட இந்த கண்ணாடியும் போட்டுக்குங்க. சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு தலைவரே. இதையும் போட்டுக்குங்க. சூப்பர் தலைவரே.